மதுரை முருகன் மாநாடு அதிமுக பாஜக இடையே ஒரு விரிசலை கொண்டு வந்திருக்கா இல்லையா? இல்லை, மதுரையில் நடைபெற்ற முருகன் மாநாடு என்பது இந்து முன்னணி நடத்தியது. அது பாஜகவினுடைய ஒத்துழைப்போடு தான் அந்த மாநாடு நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் உடன்பாடு கொண்டிருக்கிற அந்த சூழலில் இந்த மாநாட்டில் அவர்கள் பங்கேற்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பிரதிநிதிகளாக செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, ஆர்பி உதயகுமார், ராஜன் செல்லப்பாண்டு பிரதிநிதிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பங்கேற்றார்கள். எதிர்பாராத விதமாக தேவையற்ற ஒரு தீர்மானங்களை அங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்குறோம். பாரதிய ஜனதா கட்சி இது இந்து முன்னணியினுடைய தீர்மானம் தான், எங்களுக்கு அதுக்கு தொடர்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே இந்து முன்னணியோ ஆர்எஸ்எஸோ சங் பரிவாரோ அது எந்த அமைப்பாக இருந்தாலுமே அது பாஜகவினுடைய ஒரு அங்கம் அப்படிங்கிற மாதிரி தான் பொதுவெளி பார்வையாக இருக்கிறது. உதாரணத்துக்கு விலகி இருந்த சூழலில் ஒரு கொடி அசைப்புக்காக தளவாய் சுந்தரம் போனார்னு அமைப்பு செயலாளர் பொறுப்பில் இருந்தே வெளியேற்றினதை நம்ம ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு எப்படி போகலாம் அப்படி. இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் கூட்டத்திலே போய் வேலுமணி பங்கேற்றிருக்கிறார்.